ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் vlogs. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான பணியாரம் தான் பார்க்க போகிறேன். இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இது என்ன பணியாரம்னு பார்த்தீங்கன்னா கார பணியாரம் தான். அது எப்படி இப்போ செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். நமக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே வைக்காமல் அப்படியே சாப்பிட்றலாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொடி பொடியாக. இப்போ அதையும் நல்லா அதில் சேர்த்துக்கோங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் காரம் கூட குறைய சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா அதை கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இப்போ கேப்சிகம் ஒரு கேப்சிகம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே அதை கிளறி விட்டுருங்க. அந்த உளுத்தம் பருப்பெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா போதும், ரொம்ப ரொம்ப இதுவாக வேண்டாம். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா மாவில் ஆல்ரெடி நம்ம உப்பு இருக்கிறதுனால இதில் இந்த காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன் இதில். இப்போ இதை நல்லா அதை கிளறி விட்டுருங்க. இப்போ இதை மாவில் அப்படியே இதில் சேர்த்துடலாம். இந்த மாவில் அப்படியே அதை சேர்த்து விட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இந்த மாவை. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்ம சைட் டிஷ்லாம் எதுவுமே வேணால் இந்த கார பணியாரத்துக்கு அப்படியே இந்த பணியாரம் நம்ம சாப்பிட்லாம். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா நைட்டு டின்னர் அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க இந்த மாவோடு சேர்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கார பணியாரம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு 2 நாள் கூட நமக்கு இது நல்லாயிருக்கும். இப்போ இது பணியார கல்லில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஃபஸ்ட்டு நடுவில் ஊற்றாமல் சைடில் ஊற்றணும். ஏன்னா நடுவில் ஃபஸ்ட்டு ஊற்றினோம்னா இதுவாகிடும், தீஞ்சிரும். அதனால் சைட்லலாம் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நடுவில் ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயை நடுவில் ஊற்றக்கூடாது, சைடில் தான் ஃபஸ்ட்டு ஊற்றணும். இப்போ மாவும் அதே மாதிரி சைடில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நடுவில் ஊற்றணும் எல்லாத்தையும். வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ அதை ஃபுல்லாக அந்த சைடெல்லாம் ஃபுல்லாக அதை மாவு ஊற்றிடலாம். இப்போ அதை பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ அதை சைடெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நடுவில் ஊற்றணும் இப்போ அந்த மாவை. இது ரொம்ப நமக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் கார பணியாரம் பார்த்திங்கன்னா. இப்போ இதை ஒரு மூடி போட்டு இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாவு ஊற்றும் போது சிம்மில் வைக்கணும். அதுக்கப்புறமா மாவை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதை பெருசில் வச்சிடணும். எண்ணெய் ஊற்றும் போது சரி, மாவு ஊற்றும் போது சரி, அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு ஊற்றும் போது பெருசாக வச்சிடணும். இப்போ இதை திருப்பி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இது அந்த சைடில் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை திருப்பி விட்டுடலாம். நீங்கள் அது போடும் போது எண்ணெய் விட வேண்டாம், திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா இதை எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அந்த பணியார கல்லோடைய அந்த ஸ்டிக்கு கொடுப்பாங்க. அந்த ஸ்டிக்கில் இது பண்ணலாம். ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை ஃபோக்காலேயோ அதை திருப்பி விட்டிங்கன்னா வந்துடும். இப்போ அதில் கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு கார பணியாரம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள். இப்போ அது ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கார பணியாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா